ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நியூ 7QC டூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டூலான ட்ரீ டயக்ராம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன அப்படின்றத பத்தியும், ட்ரீ டயக்ராம்னா என்ன அப்படின்றத பத்தியும், ட்ரீ டயக்ராம் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தியும், அதோட யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் இதை வந்து ஷார்ட்டா வந்து QC டினோட் பண்ணுவோம். குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னாக்கா நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து உருவானதுக்கு அப்புறம், அதாவது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் ப்ராடக்ட் வந்து உருவானதுக்கு அப்புறம் அந்த அவுட்புட்ல வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணி செக் பண்ணி அப்ரூவல் பண்றது தான் வந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஒர்க்கு. இன்கேஸ் அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு, ஸ்பெசிஃபிகேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குன்னா அதை தனியாக செக்ரிகேட் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து எதனால வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சு அனாலிசிஸ் பண்ணி அகைன் வந்து அந்த ப்ராப்ளம் வராம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ நியூ 7QC டூல்ஸ் இது வந்து டு யூஸ் வெர்பல் டேட்டா, நியூமெரிக்கல் டேட்டா இன் மேனேஜிங் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம வந்து வெர்பல் டேட்டாவையும் நியூமெரிக்கல் டேட்டாவையும் யூஸ் பண்றக்கூடிய அந்த 7 டூல்ஸ் தான் வந்து நியூ 7QC டூல்ஸ். இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, நியூவா யூஸ் பண்ணக்கூடிய 7QC டூல்ஸ். ஓல்டு 7QC டூல்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வந்து சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ நியூ 7QC டூல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா அஃபினிட்டி டயக்ராம், இன்டர்ரிலேஷன்ஷிப் டயக்ராம், ட்ரீ டயக்ராம், மேட்ரிக்ஸ் டயக்ராம், மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் டயக்ராம், ஆரோ டயக்ராம் அண்ட் ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட், PDPC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து நியூ 7QC டூல்ஸ். இதுல வந்து நம்ம ட்ரீ டயக்ராம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ட்ரீ டயக்ராம் அப்படின்னாக்கா to break down a complex program or goal into its sub-components and further sub-components creating a hierarchical structure. பேசிக்கா வந்து இந்த ட்ரீ டயக்ராம் அப்படின்னு எது சொல்றோம்னாக்கா, இந்த டயக்ராம் பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு ட்ரீனுடைய ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதால இதை வந்து ட்ரீ டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னாக்கா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் வந்து சப் காம்பனண்டா நம்ம வந்து செக்ரிகேட் பண்றோம். அப்படி செக்ரிகேட் பண்ற சப் காம்பனண்டை வந்து திரும்ப வந்து அதை வந்து ஃபர்தர் சப் காம்பனண்டா நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி அதனுடைய ரீசன் வந்து நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். அப்படி பண்றது மூலயமா நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்கான சொல்யூஷன் வந்து நமக்கு ஈஸியா வந்து கிடைக்கும். ஸோ அதனாலதான் வந்து இந்த ட்ரீ டயக்ராம் அப்படின்றத யூஸ் பண்றோம். தமிழ்ல பார்த்தோம்னாக்கா, ஒரு சிக்கலான பிரச்சனை அல்லது இலக்கை அதை துணைக்கூறுகளாகவும் மேலும் துணைக்கூறுகளாகவும் உடைத்து ஒரு படிநிலை அமைப்பை உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து இந்த ட்ரீ டயக்ராம். இதனுடைய இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னாக்கா, ஐடென்டிஃபை எ ஹை ப்ரியாரிட்டி ப்ராப்ளம் டு பி சால்வ்டு. ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சூஸ் ஃபார்ம் ட்ரீ ஆர் கேஸ்கேட். ஸோ அது ட்ரீயா கேஸ்கேட் மெத்தட் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பிரைமரி மீன்ஸ். ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய பிரைமரி ரீசன்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஐடென்டிஃபை செகண்டரி ஃபார் பிரைமரி மீன்ஸ். ஸோ அந்த பிரைமரி ரீசனுக்கான செகண்டரி ரீசனை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். Continue the process till the group feels that the end of the line has been reached. அந்த நம்ம வந்து ரீசன் வந்து எழுதிட்டு இருக்கும்போது அது வந்து இதோட முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு அதுக்கான ரீசன்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும். யூஸ் ஆஃப் போஸ்ட் இட் பேட், கான்சிக்வன்ஸ் ஆஃப் மீன்ஸ், லாஸ்ட் ஸ்டெப் வந்து டைட்டில் இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து அந்த ப்ராப்ளம் வந்து சப் கேட்டகரிஸா நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அந்த சப் கேட்டகரிஸ்க்கு வந்து அடுத்த சப் கேட்டகரிஸ் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். இதான் வந்து ட்ரீ டயக்ராம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா ட்ரீ டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, காசஸ் ஃபார் ரெசிக்னேஷன். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஜாப்ல இருந்து ரிசைன் பண்றாரு, அதுதான் வந்து ப்ராப்ளம். ஸோ அவர் வந்து ஏன் ரிசைன் பண்றாரு அப்படின்றதுக்கான ரூட் காஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் யூஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரீ டயக்ராம். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு வேலையை ரிசைன் பண்றாரு அப்படின்னாக்கா அதுக்கான மெயின் காஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். இன்கேஸ் அதை விட வெளியில வந்து ஏதாவது பெட்டரான ஆஃபர் கிடைச்சிருக்கும். தேர்ட் ஒன் வந்து பர்சனல் ரிலேட்டட் ஏதாவது குவரிஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ இன்டர்னல் அப்படின்றது வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இடம், ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ். அதுல வந்து என்னென்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃப்ரீக்வெண்ட் லாங் டூர், அதாவது அதிகமாக வந்து டிராவல் பண்ற அளவுக்கு ஏதாவது இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து புவர் பே, சேலரி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். புவர் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் வந்து புவரா இருக்கும், பிடிக்காம போகும்.
புவர் கேரியர் ப்ராஸ்பெக்டஸ், அதாவது கெரியர் growth அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா இருக்காது, ரொம்ப புவரா இருக்கும். இன்சென்சிட்டிவ் டு பர்சனல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ரீசன் எல்லாமே வந்து இன்டர்னல் ரிலேட்டடாக, அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இஷ்யூஸாக இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் காசு அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, ஒர்க் பண்ணக்கூடிய இடத்த விட்டு அவுட் ஆஃப் சைடு எடுத்துட்டோம்னாக்கா, வேற கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து சம்பளம் வந்து நல்லா பெட்டராக இருக்கும். பெட்டர் கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ், அதாவது ஃபியூச்சரில் வந்து கெரியர் growth அதிகமாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் நல்லா வந்து ஒரு பிராண்டடான ஒரு பேர் வாங்கின ஆர்கனைசேஷனாக இருக்கும். பெட்டர் பெனிஃபிட்ஸ், வாங்குற கம்பெனியில் வாங்குற பெனிஃபிட்ஸை விட அங்கே வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன், ஒர்க் பண்ணக்கூடிய கண்டிஷனுமே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க எக்ஸ்டர்னல் லெவலாக அந்த காசு மூலியமாக அவங்க வந்து ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். தேர்ட் ஒன் வந்து பர்சனல் ரிலேட்டடாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நியரர் டு ஹோம், அதாவது கம்பெனி லாங்காக இல்லாமல் வீட்டு பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனாக்கா லார்ஜ் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ், வாங்குற இடத்துல வந்து சேலரி கம்மியாக இருக்கும், போகிற இடத்துல வந்து அதிகமாக கொடுக்குற ரீசன்னால ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டும் இருக்கிறதால அவங்க வந்து இந்த ஜாபை குவைட் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஜாப்க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ அவங்க ஒரு எம்ப்ளாயி வந்து ஜாப் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமமாக வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பர்சனல் ரீசனாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா சம் பர்டிகுலர் ரீசன்ஸ் தான் வந்து மெயின் காசாக வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து ட்ரீ டயக்ராம். இது நமக்கு பார்க்கறதுக்கு வந்து இது வந்து ஸ்டெம்மு மாதிரியும், இது பிரான்ச் மாதிரியும், இது வந்து இருக்கக்கூடிய சப் பிரான்ச் மாதிரி இருக்கிறதால இதை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ட்ரீ மாதிரியான ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதால இதை வந்து ட்ரீ டயக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேற அப்ளிகேஷன் பார்த்தோம்னாக்கா, டிவைஸ் சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து சொல்யூஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும். டெவலப் ஏ சிஸ்டமேட்டிக் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி டு அச்சீவ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இது வந்து கிளாஸிஃபை பண்ணுறதால அதுக்கான சொல்யூஷனே வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிருது. இதான் வந்து ட்ரீ டயக்ராமினுடைய யூசஸ். ஸோ ஓல்டு 7QC டூல்ஸ்க்கும் நியூ 7QC டூல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னாக்கா, டேட்டா வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓல்டில் வந்து நியூமரிக்கல் டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுவோம். நியூ QC டூல்ஸில் வந்து பார்த்தோம்னாக்கா குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுவோம். பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஓல்டில் வந்து ஆப்ரேஷனல் குவாலிட்டி கண்ட்ரோல், நியூ அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் ரிலேட்டட் பர்பஸாக இருக்கும். அப்ரோச் பார்த்தோம்னாக்கா ஓல்டில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி அப்ரோச்சாக இருக்கும், நியூவில் வந்து பார்த்தோம்னாக்கா குவாலிட்டேட்டிவ் அண்ட் அனலிட்டிக்கல் அப்ரோச்சாக இருக்கும். ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம் சால்விங், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட், improve quality, enhance customer satisfaction, teamwork and collaboration, root cause analysis, continuous improvement and cost reduction. இது எல்லாமே வந்து நியூ 7QC டூல்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, required statistical literacy, data quality is crucial, not always suitable for all problems, can be time consuming, limited applicability to qualitative problems. டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துட்டோம்னாக்கா, எல்லா ப்ராப்ளம்க்கும் நமக்கு வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியாது, இதுக்கு ஆகக்கூடிய டைமிங் கன்சூமிங் வந்து அதிகமாக இருக்கும். லிமிட்டடான ப்ராப்ளம் மட்டும்தான் நியூ 7QC டூல்ஸ் யூஸ் பண்ணி சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதான் வந்து நியூ 7QC டூல்ஸில் இருக்கக்கூடிய ட்ரீ டயக்ராம் அண்ட் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.